வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா MA 4151 பேப்பரில் யூனிட் 2 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஷார்ட்கட்ஸ் இருக்கா, எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த டாப்பிக்கில் கொஷின் கேட்பாங்க யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு, எதெல்லாம் பார்த்தா நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம், இல்லை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாங்கிறத நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த டாபிக் நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் இப்போ ஒரு தடவை ஷார்ட்டாக நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். யூனிட் 2 ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். இதை வந்து ரெண்டு டைப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டைப் 1 axiom of probability. ஸோ முதல்ல ப்ராபபிலிட்டினா என்ன, அதோட பேசிக் ரிசல்ட்ஸ் என்ன, ப்ராபபிலிட்டியோட டேர்ம்ஸ் அண்ட் நோட்டேஷன்ஸ் என்னங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்துருக்கணும். 3 ஆக்சியம்ஸ் தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ 3 ஆக்சியம் என்னங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஆக்சியம் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு அது சிங்கிளாக ஒரே ஒரு கொஷினாகவே நமக்கு 8 மார்க் கொஷினாக கேட்பாங்க சில சமயம். ஸோ அந்த கொஷின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து பேஸ் தியரம் ரெலவெண்ட்டாக ஒரு 16 மார்க் கொஷின், அதாவது 15 மார்க் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா P of bi given a equivalent to P of bi into P of a given bi divided by summation of that's value. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேமாக இருக்கும். பட் நியூமரேட்டரில் என்ன வேல்யூ பார்க்குறோம், டினாமினேட்டரில் மொத்த வேல்யூ என்னங்கிறது தனித்தனியாக பார்க்கணும். இதில் இந்த கிவன் கொடுத்துருக்காங்களா, இது வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். P of a given b equivalent to P of a intersection b divided by P of b if P of b not equivalent to 0. ஸோ இந்த ஃபார்முலா வைஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். இது ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருக்கணும். கண்டிப்பாக ஆக்சியம் ஆஃப் ப்ராபபிலிட்டி அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. பேஸ் தியரம் ரெலவெண்ட்டாக ஒரு 3 or 4 ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம சேனலில் நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இம்பார்ட்டன்ஸாக பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டடாக யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் ஒன்று இருக்கும். பிளேலிஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனில் நீங்கள் அந்த டாபிக் எதில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். ஸோ அந்த கொஷின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மோமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், தட் இஸ் MGF. MGFல டிஸ்க்ரீட் டைப் அண்ட் கண்டினியூஸ் டைப் ரெண்டு கேட்டகரியில் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். டிஸ்க்ரீட் டைப்பாக இருந்தால் சமேஷன், அது டோட்டல் வேல்யூ பார்க்குறோம். கண்டினியூஸ் டைப்பாக இருந்தால் இன்டெக்ரல் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இன்டெக்ரல் -∞ e power tx f(x) நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பேசிக் டெஃபினிஷன். இதை பொறுத்து நம்ம 7 டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இது டைப் 2ல இந்த டாபிக் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். எதிரா சாய்ஸில் ப்ரீவியஸாக பார்த்தது ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க, செகண்ட் ப்ராப்ளமாக இதில் ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் B of x equal to x னா P of x equal to NCx P power x Q power n minus 6. இந்த கண்டிஷன் வைஸ் ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. இதில் MGF எப்படி பார்க்குறது, மீன் வேல்யூ, வேரியன்ஸ் வேல்யூ, இது தனி தியரி கொஷினாகவே இருக்கும் அண்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தியரி கொஷினில் டு ஃபைண்ட் MGF ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இல்லை டு ஃபைண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி கேட்டாங்கன்னா அந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் ஒரு பக்கம்தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணாலே போதும், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபைனல் கன்க்ளூஷன் மட்டும் தான் இந்த இடத்துல கோட் பண்ணியிருக்கோம். MGF மீன் அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுன்ட்டு அண்ட் இதுக்கு ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் வரும். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்னா நமக்கு தெரியும் P of x ஓட வேல்யூ e power minus lambda lambda power x by x factorial. இதோட MGF இங்கே பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரை மீன் அண்ட் வேரியன்ஸ் போத் ஆர் ஆல் சேம் lambda. அடுத்து ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் P of x equal to x, அதாவது P of x equal to Q power x minus 1 into P. MGF of P e power t by 1 minus Q e power t. இதோட மீன் வேல்யூ அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனோட டைப்பில் MGF மீன் வேரியன்ஸ் வேல்யூ கேல்குலேஷன் ஒரு தடவை பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தா பைனாமியல், பாய்சான் அண்ட் ஜியோமெட்ரிக் 3 கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் டைப் ப்ராப்ளம்ஸ். அடுத்து பார்க்க போகிற 3 டைப்புமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டைப்பில் இருக்கும். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸ் டைப்னால் நமக்கு இன்டர்வல் பேட்டர்னில் இருக்கும். a less than x less than y 1 by b minus a otherwise 0. MGF e power bt minus e power at divided by b minus a power t. இதில் மீன் வேல்யூ a plus b by 2, வேரியன்ஸ் வேல்யூ b minus a whole square by 12. அடுத்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எக்ஸ்போனென்ஷியல்னா எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா lambda e power minus lambda x. இங்கே ஒரே ஒரு வேரியபிள் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ lambda e power minus lambda xங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் மீன் வேல்யூ lambda by lambda minus t, MGF வேல்யூ lambda by lambda minus t, மீன் வேல்யூ 1 by lambda, வேரியன்ஸ் 1 by lambda ஸ்கொயர். அடுத்து காமா டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா காமான்னு ஒரு நோட்டேஷன் வருமா. ஸோ f of x equal to e power minus x x power lambda minus 1 by gamma f lambda. காமா அப்படிங்கிற நோட்டேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் MGF பார்த்தீங்கன்னா 1 minus t power minus lambda, மீன் அண்ட் வேரியன்ஸ் போத் ஆர் ஆல் சேம் lambda. Normal distribution. F of x equal to 1 by sigma square root of 2 pi e power minus x minus mu whole square by 2 sigma square.
நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் லெங்க்த்தியாக தான் இருக்கும் டெரிவேட்டிவ், பட் சில சமயம் கொஸ்டினில் கேட்குறாங்க. இதோட எம்ஜிஎஃப் பார்த்தீங்கன்னா இ பவர் மியூ டி ப்ளஸ் டி ஸ்கொயர் சிக்மா ஸ்கொயர் பை 2, மீன் வேல்யூ 0, வேரியன்ஸ் வேல்யூ சிக்மா ஸ்கொயர், தட் இஸ் என்ஆர். இவ்வளோ தான் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டாக இந்த 7 டாப்பிக்கில் எம்ஜிஎஃப், மீன் அண்ட் வேரியன்ஸ் கேல்குலேஷன், மோரோவர் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். யூனிட் 2 பொறுத்தவரை நீங்கள் டைப் 1ல் இந்த கேட்டகரியில் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டைப் 2லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டாக தான் கொஷின்ஸ் கொடுப்பாங்க. பைனாமியல், பாய்சான், ஜியோமெட்ரிக், யூனிஃபார்ம், எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் காமா டிஸ்ட்ரிபியூஷன். இவ்வளோ தான் நம்ம யூனிட் 2 ப்ரிப்பரேஷனுக்கு. இந்த டாபிக் ரெலவெண்ட்டாக டாபிக் வைஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக ப்ராப்ளம் அட்டன் பண்ணலாம், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapillai@gmail.com மெயில் ஐடிக்கு உங்கள் டவுட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூனிட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.